இப்போ அது அம்மா அவர்கள் இப்போதைக்கு இருந்தால் இந்த ஆட்சியை என்ன திமுக ஆட்சியை என்ன பண்ணியிருப்பாங்க சார்? திமுக ஆட்சியா? இது வரைக்கும் இப்போ இருக்கிற முதல்வர் வந்து கத்தி கத்தியே செத்தே போயிருப்பார். ஒரு ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டார் அந்த அம்மா இருந்திருந்தா. அது ஒன்று இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சாபக்கேடு, புரியுறதுங்களா? அந்த அம்மா ஒண்டி இருந்திருந்தால் விஜய் அவர்களும் அரசியலில் குதிச்சு இருக்க மாட்டார். என்ன சீமான் அவர்கள் வந்து பாதி அரசியல் கட்சி வாயே திறக்க மாட்டார். அவரை பற்றி அந்த அம்மா கண்டுக்கிட்டும் இருக்காது, புரியுறதுங்களா? அந்த அம்மா பேச ஆரம்பிச்சதுன்னா எப்பேற்பட்ட ஆளும் அங்கே ஆஃப், புரியுறதுங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் மறுவலை பார்க்கும். அந்த மாதிரி தான் இப்போ பாஜக கூட கூட்டணியும் வச்சிருக்காதுன்னு மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து அப்பேற்பட்ட வாஜ்பாய் அத்வானி ஒரே ஒரு வார்த்தை, ₹1 டீசல் பெட்ரோல் விலையை ஏற்றினதுக்கே எப்படி ஏற்றலான்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அத்வானி சொன்னார், உங்களை கேட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவசரம் 6 மாதத்தில் வந்து பிஜேபி ஆட்சியை கவுத்து விட்டுது அந்த அம்மா. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் தோத்தார். அப்போ அந்த அளவுக்கு சென்ட்ரல்லே அந்த அம்மாவுக்கு பவர் உண்டு, புரியுறதுங்களா? அந்த அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து என்றைக்கோ டாப்பில் போயிருக்கும். இன்றைக்கி வந்து அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் அடைச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் பீரியடில் அவங்க திட்டங்களை எதையுமே அவர் வந்து ஸ்டாப் பண்ணல, கரெக்டாக கொடுத்தார். அந்த ஒரு விஷயத்தில் நான் எடப்பாடியாரை இப்போ அம்மா உணவகம் அது பல பேர்த்துக்கு உதவியாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தா தாலிக்கு தங்கம் திட்டம், ஆமாம், அதை வந்து எடப்பாடியார் நிறைவேற்றினார். இன்றைக்கி அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை. அதேமாதிரி அம்மா வாட்டர்னு பஸ் ஸ்டாண்ட்லலாம் கொடுத்தாங்க, அதை கூட எடப்பாடியார் பீரியடில் கொடுத்தா இவர் வந்தவொடனே அதையும் நிறுத்திட்டார். லேப்டாப் கொடுக்குற திட்டம் அந்த அம்மா கொண்டு வந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, உலகம் உங்கள் கையில். எப்படி லேப்டாப்பை கொடுத்துட்டு உலகம் உங்கள் கையிலும், அந்த உலகம் உங்கள் கையிலும் கொடுக்குறது முதல்ல யாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஈயா கொடுத்த இன்னைக்கு ஒரு திட்டம் போடுறாரு பாருங்க, அதுக்கு பேர். இந்த மாதிரி விஷயத்துல தான் திமுக காரன் பயங்கரமான கில்லாடி. பேரை மாற்றி அமைச்சு தான் செஞ்ச மாதிரி அதை காட்டிக்கிறதுல இவனுங்க பயங்கரமான கேடி பயிலுங்க. அன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஆம்புலன்ஸே கொண்டு வந்தது. ஆனால் இவன் தெருவா நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு போஸ்டர் ஒட்டிக்கிட்டான். இவனுங்களுக்கு வேலையே தான். ஆனால் இவனுங்க செய்கிற தவறுகளை வந்து வெளியில் வராமல் காட்டிக்கிறதுக்கு இவங்க செய்கிற ட்ரிக்ஸ் இது. இதில் வந்து பிஜேபியை நான் குறை சொல்லுவேன். ஏன்னா பிஜேபியில் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு பிஜேபியில் சரியான ஆட்கள் இல்லை, இவங்க சொல்கிறது இல்லை. கேட்டால் நாங்கள் சொல்கிற மக்கள்கிட்ட, மக்கள் நிறைய பேர் படித்தவன் புரிஞ்சுப்பான், படிக்காதவன் என்ன பண்ணுவான், கிராமத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்று தான் திமுக ஒரு வாக்கு சொல்லலை, அதையும் அடுத்த தேர்தலில் சொன்னாலும் சொல்லிவிடுவேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே எங்கள் முத்து வேளாளர், எங்கள் தாத்தா தான் விடுவான். இவன் அதுக்கும் 10 பேர் கைத்தட்டுவான் உட்காந்துக்கிட்டு.